பரபரன்னு காலையிலேயே அதிகமான வேலையா இருந்துச்சு. இன்னைக்கு அன்வியா லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொண்டு போறான்னு பார்ப்போமா? இன்னைக்கு டிஃபரெண்ட்டா ஆலு பராட்டா செஞ்சு குடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான். அதனால மத்தியானத்துக்கு மட்டும் ஒரு ஆலு பராட்டா பண்ணி குடுத்து, ஃப்ரூட்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா எதுவுமே இல்ல. மாதுளம் பழம் தான். அப்புறமா எப்பவும் போல லஞ்ச் டவலும் 2 ஸ்பூனு ஃபோர்க்கும் நார்மல் ஸ்பூனும் குடுத்து விட்டுட்டேன். வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி நெறச்சு வச்சுட்டேன். ஆன்வியாவுக்கு ஆலு பராட்டா கூட தயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால தயிர் கூட உப்பும் போட்டு அவளுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு குடுத்துட்டேன். தயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லியும் ஒரு டைமாவது தயிர் சாப்பிட்டா பழகிக்கோங்க. நம்ம குட்டி பசங்களையும் அது சாப்பிட வைக்கிறதுக்காக பழக்கப்படுத்திக்கிடணும். ஆன்வியாவோட லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்காக கிளம்பிட்டேன். ஆன்வியை விட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது 2 மைனா இருந்ததை பார்த்து அது பார்க்கும்போது சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிறது ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே ஒத்த மைனை பார்த்தா அன்னைக்கு அடி கிடைக்கும், 2 மைனை பார்த்தா அடி கிடைக்காதுன்னு சொல்லி மாறி மாறி விளையாடிட்டு இருப்போம். ஒத்த மைனை பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு அடி கொடுத்து ஒரு அடி வாங்கிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசில் நீங்கள் விளையாடி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.